அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. 10th படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா, ஒரே குத்து அவன் வாத்தியாருக்கே குத்துறான். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஏன் இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரீசனே பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸு பார்த்தோன்னா, அவங்கள ரொம்ப நல்லா வளர்த்துடுறாங்க. ரொம்ப நல்லா வளர்த்துடுறாங்கன்னா, அவன் என்ன டிமாண்ட் பண்ணுறானோ அப்படியே என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கி கொடுக்குறாங்க. அவன் எப்படி சொல்கிறானோ அதே மாதிரி நடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன். என் பையன் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும், அனுபவிக்கட்டும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இது என்ன ஆகுதுன்னா, பையனுக்கு எமோஷன கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி அவன்கிட்டேருந்து என்ன ஆயிடுது? போயிடுது. நீங்க அப்படியே அவன திட்டாம, அடிக்காம அப்படியே வளர்க்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, சமூகத்தில வரப்போ அவன் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியா இருக்கு. அந்த சமயத்தில இவனால என்ன பண்ண முடியல? எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ரீசன்ஸ் தான் இந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம். அது பையன் மேல மட்டும் தப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் மேலயும் தப்பு இருக்கு. நம்ம சார்ந்து இருக்கிற அந்த கம்யூனிட்டி மேல கூட தப்பு இருக்கு. சேம் டைம்ல நம்மலாம் இருக்கிற டீச்சர்ஸ் மேல கூட நம்மகிட்ட அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. பேரண்டிங் பார்த்தோம்னா, அவன கண்டிச்சா, அவன ஃப்ரீயா விடுங்க. சேம் டைம்ல ஸ்டிக் பண்ணுங்க. அவன் என்ன பண்றான், என்ன பண்ணலன்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்க. சரியா? இதனால என்ன ஆகும்னா, ஃபாதர அப்பாவ பார்த்தா என்ன நினைப்பான்னா, ஒரு வில்லனா நினைப்பான். பரவால்ல. அவன் ஹீரோ ஆகுறதுக்கு நம்ம வில்லனா மாறிடலாம். பரவால்ல. சரியா? அப்சர்வ் பண்ணுங்க. பையன் என்ன பண்றான்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம சார்ந்து இருக்கிற கம்யூனிட்டி இந்த ரீசன்ஸ்லாம் நடக்குது. இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா, ட்ரக்ஸ் தான். இந்த வீடியோல கூட பார்த்தோம்னா, ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுக்கு வாத்தியார் திட்டி இருக்கிறாரு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கான் அவன், அந்த வாத்தியார அடிச்சிருக்கிறான். ட்ரக்ஸும் ஒரு முக்கியமான ரீசன்ஸ். நம்ம சமூகத்தில இந்த ட்ரக்ஸு குழந்தைகள்கிட்ட ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. இது தடுக்க வேண்டியது யாருன்னா, நாம் தான் இதை தடுக்கணும். சரியா? நம்ம அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம குழந்தையா நினச்சி அவனுக்கு திருத்துறதுக்கு என்ன வழியோ, நாமளும் ஒரு ரோலு பண்ண வேண்டியதா இருக்குது. 3வது டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் பார்த்தோன்னா, ஏற்கனவே நிறைய ப்ரெஷரு. ஸ்கூல் போனால் 1 நிமிஷம் லேட் ஆனால் 2 நிமிஷம் லேட் ஆனாலே பிரின்சிபல் கேட்பாரு. அங்கேயே திட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே வருவார். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸில் பசங்களே கோவப்படுவார். அதெல்லாம் நார்மல் தான். சேம் டைமில் அந்த பையனை வளர்த்து எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி? அவனோட மார்க்ஸ் மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. அவன் மார்க்ஸ் மட்டும் முக்கியமே கிடையாது. அவன் சமூகத்தில் நல்லவனாக வாழணும். அவனை என்னவா உருவாக்கி இந்த சமூகத்துக்கு தரப்போகிறோன்னு சொல்லி ஒரு டீச்சரும் அவங்க மனசில் நினைக்கணும். அவன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தேவை மார்க்ஸு, மணி 2 தான் தேவை. மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கிறான், பாஸ் ஆனானா, ஃபெயில் ஆனானா, அதுதான் தேவை. ஆனால் நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. டீச்சர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யார்கிட்ட எந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட எப்படி வளர்த்து எடுக்கணுமோ அந்த மாதிரி வளர்த்து எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சமூகமாக மாறும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். Like, share, subscribe.